என் பேர் கௌதம். நான் என் சொந்த ஊர் கும்பகோணம் தான். இப்போ கரண்ட்டாக வந்து பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து கும்பகோணத்தில் வந்து மெயினாக வீடு வாங்கணும்னு நினச்சது பிறந்த ஒரு கும்பகோணங்கிறதுனால. ப்ளஸ் இங்கே நிறையா கோயில்கள்லாம் இருக்குது, தண்ணி நல்லாயிருக்கும், அமைதியான பீப்புளெலாம் இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக செட்டில்மெண்ட் வந்து கும்பகோணத்தில் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தோட லேண்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது தான் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து சுஜாதா பில்டர்ஸோட டெவலப்பர்ஸோட ஒரு ஆட் வந்துச்சு எனக்கு. நான் அவங்களுக்கு முதல்ல காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நானும் என் பேரண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்குலாம் போய் பார்த்தோம். இப்போ நாங்கள் கரண்ட்டாக வாங்கியிருக்கிற பிளாட் வந்து கிரி அவென்யூ எக்ஸ்டென்ஷன் 3ல் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதில் வந்து ஒரு பிளாட் ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த பிளாட் வந்து எங்களுக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல அகலமான ரோடு இருந்துச்சு. ரோடுமே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரோடாக இருந்துச்சு. சாயில் நல்லா இருந்துச்சு. அப்பாவும் எல்லாத்தையும் பார்த்தாங்க. அண்ட் வாங்கலான்னு ஐடியாவோடு நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணோம் இதுக்கு. இதை வந்து அதுக்கப்புறம் இந்த டீம் என்டையர் டீமே எங்களை நல்லா ஃபாலோ பண்ணாங்க. நாங்கள் கேட்ட உடனே எல்லாத்தையுமே உடனே எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த நாங்கள் வாங்கலான்னு முடிவு பண்ணி அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸில் நாங்கள் லீகல்லாம் செக் பண்ணோம். லீகல் வைஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது. இவங்களை வந்து எங்களுக்கு முன்னாடி கும்பகோணத்துக்கு வந்து பரிச்சயமான ஆட்கள் தான் இவங்க. சுஜாதா ஜுவல்லரின்னு வச்சுருந்தாங்க. அப்போவே அவங்களோட கோல்டெல்லாம் நல்ல குவாலிட்டியாக நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும். அங்கே நம்ம வேறு இடத்துல நம்ம ரீசேல் பண்ணும்போது நல்ல விலைக்கு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற பிளாட்டுமே வந்து நல்லா சைஸாக கரெக்டாக ஒரு வீடு கட்டி ஒரு மிடில் கிளாஸ், எங்களை மாதிரி மிடில் கிளாஸுக்கு ஒரு கனவு வீடு கட்டணும், சொந்த வீட்டு கட்டணுங்கிறது ஒரு கனவு. அந்த மாதிரி ஒரு வீடு கட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா அமைஞ்சுது. இந்த மாதிரி நாங்கள் பிளாட் ஒன்று வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃபேமிலிக்கிட்டலாம் முதல்ல டிஸ்கஸ் பண்ண உடனே அவங்களுக்கு முதல்ல ஆச்சரியம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்தாங்க. அவங்க முதல்ல நாங்கள் பிளாட் வாங்கினோன்னு சொன்னப்போவே வந்து இந்த சின்ன வயசில் ஒரு பிளாட் ஒன்று வாங்கியிருக்கோம், ஏன்னா நம்ம கும்பகோணத்தை செட்டில் ஆகணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு. அதை நம்ம சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம். அதில் ஒய்ஃபும் இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஒய்ஃபும் வந்து நம்ம சின்ன வயசில் ஒரு பிளாட் ஒன்று வாங்கியிருக்கோம், இதில் வந்து நம்மளோட வீடை கட்டணும் அப்படிங்கிற ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணாங்க. நல்லா இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீட்டுக்கு எல்லார்ட்டும் சொல்லும்போது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பிளாட் வாங்கணும்னு முடிவு பண்ண உடனே நமக்கு வந்து மைண்டில் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லீகலாக கரெக்டான பிளாட்டுங்களா, இது வந்து அப்ரூவ்டு பிளாட்டுங்களா, கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிளாட்டா அப்படிங்கிறதான் நம்ம மைண்டில் எப்போதுமே வரும். ஏன்னா அந்த வர நியூஸ் எல்லாம் அப்படி. இது நாங்கள் லீகலாக வந்து எங்கள் அப்பாவே ஒரு லீகல் ப்ரொஃபஷனில் தான் இருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு வாட்டி ஒரு நல்ல லாயர்கிட்ட கொடுத்து லீகல் ஒர்க்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கும்போது இவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸில் எல்லாமே இந்த மூலப்பத்திரம், தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க, எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இதனால் வந்து எங்களுக்கு லீகல் சைடில் நாங்கள் இப்போ லோன் ஒன்று நாங்கள் வந்து லோன் போடலை, இருந்தாலும் லோன் ஒன்று அப்ரோச் பண்ணுறதுக்கு இது நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற எங்கள் லாயர் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தார். அதனால் லீகல் சைடில் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க இவங்க. முதல்ல வந்து நாங்கள் சுஜாதாவை ஓகேன்னு எங்களுக்கு முடிவு பண்ணது வந்து அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து நல்ல அப்ரோச்சபிளாக இருந்தாங்க. ஈஸியாக எல்லாத்தையுமே நாங்கள் கேட்குறதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பாயிண்ட் 1. இன்னொன்று வந்து அவங்களோட பிளாட்ஸோட அவங்க ப்ராஜெக்ட்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லணும். எல்லாமே வந்து ஒன்று ரோட்டு மேலே இருக்கும், இல்லை நல்ல டெவலப்டு ஏரியாவில் இருக்கும், இல்லையா இப்போ சிட்டி விரிவாக்கம் ஆகிட்டுருக்கு, அப்போது டெவலப்பிங் ஆகிட்டுருக்கிற ஏரியாவில் இருக்குது. அதோட ரோடு ஃபெசிலிட்டிலாம் நாங்கள் ஒரு இடத்த போய் பார்க்கும்போதே நமக்கு தெரியும், அந்த ரோடு வந்து நல்லா போட்டிருக்காங்க, கடமைக்கு போட்டிருக்காங்களா, இல்லை வந்து இங்கே வந்து மக்கள் குடி ஏறணும்னு போட்டிருக்காங்களாங்கிறது பார்க்கும்போதே தெரியும். லைட்டெல்லாம் வந்து அழகான ஒரு டிஸ்டன்ஸில் நேர்கோட்டில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. போய் பார்த்த உடனே ஆஹா சூப்பர் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் வந்து எங்களுக்கு சுஜாதா பில்டர்ஸ்கிட்டேருந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக கொடுத்துருந்தாங்க. இது ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம சுஜாதா பில்டர்ஸ்கிட்டே சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது. இப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற ஏரியா வந்து நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோம். நாங்கள் 10 வருஷம் முன்னாடி தான் கும்பகோணத்துக்கு வந்து வாடகைக்கு முதல்ல குடியேறினோம். அப்போ வந்து பார்த்தப்பெல்லாம் அந்த இடம் வந்து ஃபுல்லாக கருவேலங்காடாக இருந்த இடம் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி. யாரும் மக்கள் இடமாட்டாங்க இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு இடத்துக்கு இடம் வாங்கலான்ட்டு முடிவு பண்ணி அந்த பக்கம் போகும்போது சிட்டிலேருந்து ரொம்ப கிட்டக்க இருக்குது. இப்போ சிட்டி அவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு பாயிண்ட்டே. அண்ட் இதுக்கு வந்து ரொம்ப ஹியூஜ் பொட்டென்ஷியல் இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நாளைக்கு சிட்டி டெவலப் ஆகுது, இல்லை இந்த கும்பகோணம் வந்து தனி மாவட்டமாக மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏரியாவில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு இடமா இந்த இடம் நாங்கள் பார்த்துருக்கிற கிரி அவென்யூ எக்ஸ்டென்ஷன் 3 இருக்குது. ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஒரு வந்து சொந்த வீடு ஒன்று வாங்கிடணும். அவங்களோட அடிப்படை, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையே வந்து உண்ண உணவு, இருக்க இருப்பிடம் தான். இருப்பிடம் வந்து எப்படியாவது நம்ம பேரில் ஒரு மண் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நம்ம மிடில் கிளாஸ் எல்லாருமே அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற நமக்கு வந்து ஒரு வரமாக வந்து நம்ம நகரத்தில் இருக்கிறவங்க தான் வந்து சுஜாதா டெவலப்பர்ஸ். அவங்கக்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. கும்பகோணம் மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. கும்பகோணத்திலே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே வந்து நல்ல ப்ராப்பர் பிளானிங்கோட, இந்த லே அவுட் வந்து அழகாக போட்டு, அந்த லே அவுட் வந்து உடனே அதோடு முடிச்சுடலாமல் அங்கே எக்ஸ்டென்ஷன் கூட கொடுக்குறாங்க. எக்ஸ்டென்ஷன் 1, 2, 3ன்னு அவங்க நல்லா டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த இடத்த வந்து. அது மட்டும் இல்லாமல் அங்கே வீடு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு லே அவுட் போட்டிருப்பாங்க, எல்லோரும் வீடு வாங்கியிருப்பாங்க, பிளாட்டும் வாங்கியிருப்பாங்க அதில். ஆனால் வந்து 5 வருஷத்தில் ஃபுல்லாக கருவேல செடியாக வளர்ந்து முடிஞ்சிடும். நம்ம பிளாட்டு எங்கே இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் கட்டின உடனே வந்து அட்வான்ஸாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே பூமி பூஜை போட்டு எல்லோரும் உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து அப்படி ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான் அவங்களுக்கு பார்த்த உடனே இங்கே நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்குது அவங்ககிட்டையும். அதனால் ஒவ்வொரு மிடில் கிளாஸுக்கும் அவங்க வாழ்நாள் லட்சியமாக இருக்கக்கூடிய சொந்த வீடு, சொந்த மனை அப்படிங்கிறது வந்து நமக்கு அடையிறதுக்கு சுஜாதா டெவலப்பர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு உறுதுணையாக இருக்காங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாமே வந்து சிட்டிக்கு ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்குது. எல்லாமே 2-3 கிலோமீட்டர்ஸ்குள்ளாரையே இருக்குது. ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு எல்லாமே அவ்வளோ கிட்டக்க இருக்குது. ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம். இவங்களோட லீகல் ஒர்க்ஸு, இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற பீப்புள் எல்லாமே ஈஸிலி அப்ரோச்சபிளாக இருக்காங்க. நான் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் பேசுகிறது முதல் தடவை. ஆனால் அவங்க இதுமாரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க பண்ணுறீங்களான்னு. உடனே சரி, ஏன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கே வந்து அந்த ஓனரோட அப்ரோச்சும் அங்கே இருந்தவங்களோட அப்ரோச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னேன், ஒரு ஓனர் வந்து இப்படி வந்து பண்ணணுன்ட்டு அவசியம், எம்டி வந்து இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க எம்டி ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருக்கார். ரொம்ப ஈஸிலி வந்து நல்லா பழகக்கூடிய ஆளாக இருக்கார். ஒரு பிஸ்னஸ் முதலாளிக்கு அவங்களோட கஸ்டமர் நல்லா இருந்தால் தான் முதலாளி நல்லா இருக்க முடியும். இப்போ நான் நல்லா இருந்து இன்னொரு ஒரு பிளாட் வாங்குகிற அளவுக்கு எனக்கு சக்தி வந்தால் தான் நான் இவர்கிட்ட வந்து வாங்குவேன். அப்படி நான் நல்லா இருக்கணும், நான் இன்னொரு பிளாட் வாங்கணும், நான் நல்லா இருக்கிறது மூலியமாக தான் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜென்யூனாக நினைக்கக்கூடிய டெவலப்பர் தான் சுஜாதா டெவலப்பர்ஸ். இவங்களை நம்பி வரலாம். இவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அன்றைக்கே பேமெண்ட் பண்ணுவீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்பீங்க. நீங்கள் ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மிடில் கிளாஸுக்கு நல்லா ஈஸிலி அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. இங்கே வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரைஸில் வாங்கியிருக்கோம், அது நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகும், அந்த இடம் வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகும் நம்பி தான் வாங்கியிருக்கோம். அந்த இடத்த பார்க்கும்போதே, அந்த சுற்று வட்டாரத்தை பார்க்கும்போதே நமக்கு நல்லா புரியுது இதுக்கு ஒரு ஹியூஜ் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது. இந்த விலைவாசிக்கு ஒரு டவுன்லேருந்து இவ்வளோ கிட்டக்க ஒரு விஷயம் கிடைக்குது, ஒரு பிளாட் ஒன்று கிடைக்குது அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் முதல்ல இந்த பிளாட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துட்டு லைட்லாம் சூப்பராக இருக்குங்களே, ரோடெல்லாம் நல்லா இருக்குது, நாங்கள் எங்கள் வீட்டில் பேசிக்கிட்டது இங்கே என்ன விலை சொல்ல போகிறாங்க தெரியலையே அப்படின்னு தான் நாங்கள் முதல்ல பேசினோம். பட் விலையுமே ரொம்ப வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும், எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லேருந்து தான் இவங்க வந்து பிளாட்டும் போட்டிருக்காங்க. இவங்களோட விலைகளும் அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து இதுக்கு நல்ல பொட்டென்ஷியலும் இருக்குது. நாளைக்கு வந்து 5 வருஷத்தில் வந்து நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறீங்க, இல்லை பசங்களோட படிப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா கூட இவங்களோட இருக்கிற பிளாட்டை வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு டாக்குமெண்ட்டு கூட இவங்களே வந்து நமக்கு ரெடி பண்ணி எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம், நாங்கள் வந்து கொடுக்குறோம் தான் சொன்னாங்க. எங்கள்கிட்ட முதல்ல டாக்குமெண்ட் வாங்கும்போது முதல்ல நம்ம பேரில் ஒரு சொத்தா, நம்ம பேரில் ஒரு இடம் ஒன்று வாங்கியிருக்கோம், நம்ம முதல்ல வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கோங்கிற இது சொல்லும்போது கூட எனக்கு வந்து ஒரு பூரிப்பாக இருக்குது. ரொம்பவே சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியான ஒரு மூமெண்ட் அது. இல்லை, இது ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வரோம். நம்ம வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் தான் நமக்கு சம்பளம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து நம்ம வரோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம பேரில் ஒரு சொத்து இருக்குங்களா, அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. நம்ம அப்பா அம்மாலாம் நமக்கு வந்து நல்ல படிப்பு கொடுத்தாங்க, பரம்பரையாக சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு சொத்து வாங்கியிருக்கோமா, சூப்பர், இதை வந்து நான் வீடு கட்ட போகிறேன், அதில் நாளைக்கு மேபி கடவுள் அருளில் இன்னொரு பிளாட் வாங்கி அதை நான் என் பசங்களுக்கு படிப்புக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ நான் வச்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கொடுக்குது. இன்னும் நம்ம சீக்கிரமாக வந்து நல்லா உழைக்கணும்,
நேர் வழியில் போய் நல்லா சம்பாரித்து இன்னொரு ஒரு சொத்து ஒன்று வாங்கணும், அதுவும் இவங்ககிட்டே வாங்கணும், இவங்ககிட்ட முதல்ல பிளாட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உத்வேகம் ஒன்று கொடுக்குது. இது வந்து வாழ்க்கையில் வந்து சொல்ல முடியாத ஒரு முதல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய் எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஆண்களுக்கு வந்து குழந்தைன்னு சொல்கிறது சொத்து தான். நம்ம வந்து முதல்ல நம்ம ஃபேமிலிக்காக சேர்த்து வைப்போம். அப்படி நம்ம வந்து அந்த பத்திரத்தை கையில் வாங்கும்போதே வந்து நமக்கு ஒரு ஒரு ஆனந்த கண்ணீர் கண்டிப்பாக வரதான் செய்யும். அது சுஜாதா டெவலப்பர்ஸை பற்றி உடனே எங்கள் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணேன். நான் எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பா கிட்டலாம் சொன்னேன், இதுமாரி ஒரு நல்ல டெவலப்பர்ஸ் இருக்காங்க, நீங்கள் வந்து உங்களோட பசங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு இடம் ஒன்று வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச என்னோடய வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்ம போய் டெய்லி அடிக்கடி கூட விளையாடுற ஃப்ரெண்ட்ஸு, கிரிக்கெட் ஆடுற எல்லாருமே வந்து அவங்களும் மிடில் கிளாஸ் தான். அவங்களும் வந்து வெளியூரில், பெங்களூரில், சென்னையில் செட்டில் ஆனவங்க தான். பட் அவங்கக்கிட்டையும் அவங்க ஃபேமிலியோட சேஃப்டிக்காக சுஜாதா டெவலப்பர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுங்கள், நல்ல பிளாட்ஸ் இருக்குது, நல்லா ரோடெல்லாம் விஸ்தாரமாக இருக்குது, நல்ல ஒரு அவங்க ஃப்ரம் எண்ட் டு எண்ட் சைக்கிள் நம்ம லேண்டு பார்க்க போனதுலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்களோட ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இது கூட நம்ம காண்டிபன் சார் நம்பர் கூட நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் அப்ரோச் பண்ணுங்கள், இங்கே இருக்கிறவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் யாராவது என்கிட்ட நேரையாவோ இல்லை மறைமுகமாகவோ என்கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா சுஜாதா டெவலப்பர்ஸ் முதல்ல போய் பாருங்கள், அவங்ககிட்ட நல்லா இருக்குது பிளாட்ஸு, அவங்க பீப்புள் ரொம்ப இங்கே இருக்கிற பீப்புள் தாங்க சொல்லணும், இங்கே பீப்புள் ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணித்தராங்க, லீகல் ஒர்க்கில் நல்லா இருக்குன்னு சொல்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம பொதுவாக வந்து மிடில் கிளாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் எஃப்டியில் தான் வந்து எல்லாருமே டெபாசிட் பண்ணுவாங்க, இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக படித்தவங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க. நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒன்று பேங்க் எஃப்டி, இன்னொன்று வந்து பிளாட்டு வாங்கி போடுறது தாங்க. இதில் வந்து பேங்க் எஃப்டியை வந்து என்றைக்குமே நம்ப முடியாது. ஏன்னா வந்து அது பணவீக்கம் எப்படி இருக்கோ வட்டி வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஆங்கிலத்தில் வந்து இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது வட்டி அதிகமாக கொடுப்பாங்க. நமக்கு வட்டி அதிகமாக கொடுக்குறோன்னு சந்தோஷப்படுவோம், ஆனால் அது கிடையாதுங்க அர்த்தம். அதுக்கு நம்ம மறைமுகமாக நம்மக்கிட்டேருந்து தான் பணத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்படி வந்து ஒரு பேங்க் வந்து நம்ம நம்ப முடியாத ஒரு 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 ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு தெரிஞ்சது ஆண்டாண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஊராகவே சேஃப்டியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா லேண்டு, பிளாட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பேங்க்கை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற, நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு 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 ப்ராப்பர்ட்டி வந்து டபுள் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து 6.5% இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து வட்டி கொடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து டபுள் ஆகிறதுக்கு 7-8 வருஷம் ஆகிடும். அப்போ அந்த அவ்வளோ டைம்ஸ் நம்மளால் நம்மளாம் மிடில் கிளாஸுங்க, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. அதை விட நமக்கு லேண்டு, பிளாட்டாக வாங்கி போட்டோம்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏன்னா பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த பேங்க்கை நம்பி மட்டுமே இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. நாளைக்கு இங்கே பக்கத்தில் ஒரு காலேஜ் வருதுங்களா, அந்த இடம் டெவலப் ஆகும், அந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாகும். பிரிட்ஜு ஒன்று போடுறாங்களா, அதோட இன்னும் டெவலப் ஆகும். நாளைக்கு கும்பகோணம் சிட்டி ஜங்ஷனாக மாறுதுங்களா ரயில்வே ஸ்டேஷனு, அந்த இடத்தோட வேல்யூ இன்னும் அதிகமாகும். இப்படி வந்து பலதரப்பட்ட ஆங்கிள்லேருந்து இந்த லேண்டோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே தான் இருக்க போகுது. அதனால் என்றைக்குமே பேங்க்கை விட நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு, நான் மேபி நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க எங்கே போடுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க வேணால் பேங்க்குக்கு போகலாம். ஆனால் நம்மளை மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்சு இடம் வாங்குறவங்களுக்கு பேங்க்கை விட என்றைக்குமே சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து பிளாட்டு தாங்க. அது வந்து நம்ம சுஜாதா டெவலப்பர்ஸ் கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த இடத்துல வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறது வந்து முதல்ல காண்டிபன் சாருக்கு. ஏன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இங்கே வாங்க, நான் அங்கே தான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், இடத்த காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். இடத்த அவர் தான் காட்டினார். அவர் தான் வந்து எல்லாத்தையும் லே அவுட் எக்ஸ்பிளைன் பண்ணார், எல்லாத்தையும் பண்ணார். ஸோ முதல்ல காண்டிபன் சார் மூலிமா எங்களுக்கு வந்து இங்கே கான்டாக்ட்ஸ் கிடச்சாங்க. இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் எல்லாம், அவங்கெல்லாம் ரொம்பவே வந்து ஈஸிலி அப்ரோச்சபுளாக நம்ம என்ன டவுட்டு கேட்டாலும் உடனே சொல்லக்கூடிய ஆளாக இருந்தாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துல வந்து திரு முருகன் சார் அவரும் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். அதை முடித்தோடனே எம்டி கிட்டேயும் வந்து எனக்கு பேசக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. சாருமே வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தாக ரொம்ப நல்லா இருக்கார். அவங்களோட எல்லா சர்வீஸுக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு நல்ல பிளாட்டை போட்டு எங்களை மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சொந்த இடம்னு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு வழிகாட்டி கொடுத்த எம்டி சாருக்கும், நவநீதன் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல.